சென்னை சமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனின் சிறப்பம்சங்கள் பற்றியும் படிக்கும் போதே வேலை வாய்ப்புகளை பெறுவது எப்படி என்பது குறித்தும் சென்னை சமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனின் சேர்மன் திருமிகு பூமிநாதன் பகிர்ந்து கொள்வதை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில சென்னை சமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்மன் பூமிநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், உங்களோட சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல 27,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சு முடிச்சு இப்ப பிளேஸ்மெண்ட்ல ஜாப்காக செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சார். இந்த மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ், என்ன எஃபோர்ட்ஸ் அவங்களுக்காக போடுறீங்க? நல்ல கேள்வி மேடம். ஆக்சுவலாக சென்னை சமிர்தா அப்படின்னாலே வேலைக்கு கேரண்டி. இது வரைக்கும் 27,000 மாணவர்களுக்கு நாம் உலக அளவில் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த விதை எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மிக பிரபலமான கல்லூரியில் சீஃப் அட்மிஷன் ஆஃபீஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு கிராமத்துலேருந்து பார்த்திங்கன்னா பை நிறையா பணத்தோட ஒரு பெரியவர் என்கிட்ட ஒரு தழுதழுத்த குரலோட என்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல படிப்புக்காக கோர்ஸுக்காக நான் வீட்டில் இந்த எல்லா கிராமத்தில் இருந்த நிலத்தெல்லாம் விற்று நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். அட்மிஷனில் எந்த கோர்ஸ் எடுத்தால் அவன் வேலைக்கு சிரமம் இல்லாமல் இந்த கோர்ஸை முடித்தோடனேயே வேலை கிடச்சி லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுங்கயா அப்படின்னு அவர் கேட்டார். எனக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரல. ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரும்பான்மையான யூனிவர்சிட்டிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா டிகிரி மட்டுமே கொடுக்குறாங்க. வேலை அப்படின்னு வரும்போது யார் படித்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் வேலை தேடி அலையணும். இன்றைக்கி வரைக்குமே அந்த சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விதை எனக்கு அன்னைக்கு தான் உருவாச்சு. அந்த பெரியவருடைய கண்ணீர் தான் சென்னை சமிர்தா உருவாக காரணமாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய நோக்கமே மாணவர்கள் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடி அலையக்கூடாது. படிப்பை முடிக்கும் போதே வேலையை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. இதுவரைக்கும் நாம் 27,000 மாணவர்களுக்கு நம்ம வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸோ எப்படி இது சாத்தியம்? மற்றவங்களாம் வேலை தேடி அலையிறாங்க, ஆனால் நம்மளால் மட்டும் வேலைக்கான ஒரு உத்தரவாதம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், நான் வெறும் படிப்பு மட்டும் படிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை கல்வியை அவங்க கற்றுக்கணும். ஒரு நல்லா யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஒரு க்ரூமிங் நல்லா அவங்க டீட்டெயிலாக தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அவங்கள்ட்ட எதை படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இருந்தே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், தெளிவாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். அதனால் இங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2-3 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் இருக்கும். அதில் எது பெஸ்ட்டு சேலரியில் இருக்கோ அவங்க அதில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்கே பொறுத்த வரைக்கும் எதுக்கு வேலைக்கு தேவையோ அதை மட்டும்தான் சொல்லித்தர்றோம். ஒரு பையனுடைய லைஃபே சென்னை சமிர்தாவுக்கு முன், சென்னை சமிர்தாவுக்கு பின் அப்படிங்கிற லைஃபு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தது, கலர்ஃபுல்லாக மாறுது. சுருக்கமாக சொன்னால், ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் குடும்பத்தோடைய கண்களில் இன்னைக்கு சந்தோஷத்தை பார்க்குறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை இல்லை, படிக்கும் போதே வேலை தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ உங்களோட இன்ஸ்டிடியூஷனோட ஸ்லோகனே ஏர்ன் வேல்யூ லேர்ன், அதுதான் படிக்கும் போதே சம்பளம், அதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ இது எப்படி சாத்தியமாகுது? இது எப்படி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ண முடியுது? அதை பத்தி சொல்லுங்க. நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலாக ஏர்ன் ஒயில் லேர்ன் அப்படிங்கிறது ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட். நான் பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி இந்த ஏர்ன் ஒயில் கான்செப்டை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு என் ஆள் மனசில் ஒரு வேட்கை உருவாச்சு. இப்போ கவர்மெண்ட் கூட எடுத்துட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஏன் ஸ்டூடெண்ட்டுக்கு காலையிலேயே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு காலை உணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்கன்னா, பசங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு குறையாக இருக்கக்கூடாது, அதை ஃபுல்ஃபில் பண்ண தான் படிப்பில் கவனம் செலுத்த முடியும். இன்றைக்கும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பணம் இல்லாதனால படிப்பு பாதிக்கப்படுது. நிறைய பேர் பண கஷ்டத்தினால படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த நிலைமை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே உருவாக்கப்பட்டது தான் ஏர்ன் ஒயில் லேர்ன். அதாவது படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க ஏர்ன் பண்ணணும். சென்னை சமிர்தா பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ண 3-4 மந்த்ஸில் 5 மந்த்ஸ் முடித்த உடனேயே 6வது மாதத்தில் இருந்தே அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் அப் டு 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுற பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. காலையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
காலேஜுக்கு வருவாங்க, கற்றுக்குவாங்க. ஈவினிங் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டலுக்கு போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்குது. நாளைக்கு வேலைக்கு போகும்போது நீங்களே ஓனராக இருந்தால் கூட ஃப்ரெஷராக வரவங்களுக்கு வேலை கொடுப்பீங்களா, எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டுக்கு வேலை கொடுப்பீங்களா? எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். நீங்களே ஓனராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக வேலை கொடுக்குறீங்க. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், கோர்ஸை ஜாயின் பண்ணதுலேருந்தே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறனால பார்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் வேலை கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பார்ட் டைம் மூலமாகவே 30,000 ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே சார், கண்டிப்பா. இப்ப சென்னை சமர்த்தால படிக்கும் போதே சம்பளம் வந்து எப்படி வாங்குறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஷயம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.